இங்க ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் மண்ணை தோண்டி வித்தியாசமான ஒரு ரிமோட்டை கண்டுபிடிக்கிறாரு. அவர் பக்கத்திலே ஒரு ஒட்டகம் இவரோட பிரஷர் சாப்பிட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்கு. இவர் அந்த ரிமோட்ல இருக்க தூசியை தட்டிட்டு இருக்கும் போதே தெரியாம ஒரு பட்டன் அழுத்திடுறாரு. அந்த ரிமோட்ல இருந்து சத்தம் வந்ததை கேட்டுட்டு அது என்னன்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அவர் பின்னாடி இருந்த பிரமிட் மெதுவா மேல வருது. அந்த பிரமிடுக்கு கீழே ஒரு பெரிய சிலை மண்ணுக்குள்ள இருந்து வெளியில வருது. இந்த ஒட்டகமும் அதை ஷாக்காய் பார்த்துட்டு இருக்கு. இவர் என்ன சத்தம்னு திரும்பி பாக்குறாரு. அங்க அந்த சிலையை பார்த்ததும் இந்த பட்டன் அழுத்தினதுனாலதான் அப்படி வந்திருக்குன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு அதுல இன்னொரு பட்டன் அழுத்துறாரு. இப்ப அந்த சிலையோட வாயில இருந்து ஒரு படிக்கட்டு வருது. இவர் உடனே அந்த ரிமோட்டை அங்கேயே வச்சுட்டு அந்த படிக்கட்டுல ஏறி சிலைக்குள்ள போறாரு. இவர் உள்ள போனதும் அந்த கதவு க்ளோஸ் ஆகிருது. பார்த்தா அந்த ஒட்டகம் தான் அந்த ரிமோட்டை வாயில கடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு பட்டனா அழுத்திக்கிட்டே இருக்கு. இது பட்டனை அழுத்த அழுத்த அந்த சிலையோட முகம் மாறிக்கிட்டே இருக்கு. ஒட்டகமும் அதை பார்த்துட்டு திரும்ப திரும்ப அந்த பட்டனை அழுத்திக்கிட்டே இருக்கு. கடைசி அந்த சிலையோட முகம் இந்த ஒட்டகத்தோட முகம் மாதிரியே மாறிடுச்சு. இது அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அந்த ரிமோட்டை முழுங்கிருது. அப்ப திரும்பவும் அந்த பட்டன் அழுத்தினதால இப்ப அந்த சிலை திரும்பவும் பூமிக்குள்ள போகுது. அது ஃபுல்லாவே உள்ள போனதும் அந்த பிரமிட்ல இருந்து ஒரு சின்ன ஓட்ட வழியா இவரை வெளியில தள்ளி விட்டுருது. இவரு எதனால இப்படி ஆயிடுச்சுன்னு புரியாம முடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப அந்த ஒட்டகம் சிரிச்சுக்கிட்டே ஏப்ப விட்டுக்கிட்டு அந்த பிரமிட பாக்குது.